ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நிறைவேற்ற தேவையான 2/3 பங்கு பெரும்பான்மை ஒன்றிய அரசுக்கு இல்லாத நிலையில் மசோதா நிறைவேறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி நாடாளுமன்ற மக்களவையில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்துள்ளது. பொதுவாக அரசியல் அமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டுமென்றால் நாடாளுமன்றத்தில் 2/3 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு கட்டாயமாகும். நாடாளுமன்ற மக்களவையில் மொத்தம் இருக்கும் 543 இடங்களில் காலியாக உள்ள ஒரு இடம் தவிர்த்து தற்போது 542 உறுப்பினர்கள் உள்ளனர். இந்த சூழலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நிறைவேற்ற ஒன்றிய அரசுக்கு மொத்தம் இருக்கும் 542 உறுப்பினர்களில் 361 எம்பிக்களின் ஆதரவு அவசியமாகும். ஆனால் பாஜக தலைமையிலான கூட்டணி அரசுக்கு தற்போது 293 உறுப்பினர்களின் ஆதரவு மட்டுமே உள்ளது என்பதால் கூடுதலாக 68 உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தால் மட்டுமே மசோதாவை நிறைவேற்ற முடியும். அதே நேரத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கும் இந்தியா கூட்டணிக்கு 238 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. எஞ்சியுள்ள 11 இடங்களில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 4 உறுப்பினர்களும், சிரோன்மணி அகாலிதளம், ஏஐஎம்ஐஎம், ஷோரம் மக்கள் இயக்கம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தலா ஒரு உறுப்பினரும் 4 சுயேட்சை உறுப்பினர்களும் உள்ளனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை இந்தியா கூட்டணி கட்சிகள் தொடக்க முதலே உறுதியாக ஒன்றுபட்டு எதிர்த்து வருகின்றன. இந்நிலையில் இந்தியா கூட்டணியில் இடம்பெறாத 11 உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றால் கூட ஒன்றிய அரசால் மசோதாவை நிறைவேற்ற முடியாத நிலை உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.